மதுரையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நேரலையில் இணைந்திருக்கும் செய்தியாளர் சல்மானிடம் கேட்கலாம். சல்மான், இந்த கொண்டாட்டம் குறித்தான செய்திகள் என்ன? இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற்று முடிவடைந்து ரமலான் மாதம் முடிவடைந்து சவால் மாதம் தொடங்குவதை ரம்ஜான் பண்டிகையாக பெருநாள் நாளாக கொண்டாடுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைய காலையிலும் ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த ரம்ஜான் பண்டிகையானது நாடு முழுவதிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தான் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லிஸ் நகர் பகுதியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பிலாக திடல் பெருநாள் சிறப்பு தொழுகையானது நடைபெற்று வருகிறது. இந்த திடல் சிறப்பு தொழுகையை பொறுத்த மட்டிலும் ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த முன்னதாக ஏழை எளிய மக்களுக்கு அவர்கள் நேரடியாக அவர்கள் உதவி செய்த பின்பாக தான் இந்த தொழுகைக்கு வருவார்கள். இந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகையின் பொழுது அவர்கள் புத்தாடை அணிந்து ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக நேரடியாக அதிகாலையில் திறந்த வெளியில் இதுபோன்ற தொழுகையில் ஈடுபடுவது என்பது கூடுதலான சிறப்பு என்பதால் பல்வேறு பகுதிகளிலும் குறிப்பாக தமுக்கம், வில்லாபுரம், தெற்குவாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலுமே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பிலாக இதுபோன்ற வெளியே இருக்கக்கூடிய திடல் தொழுகைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய மகபூபாளையம், காஜிமார் தெரு, நெல்பேட்டை, சிலைமான், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பள்ளிவாசல்களிலும் இதே போன்று ரமலான் பண்டிகைக்கான சிறப்பு தொழுகையானது நடைபெற்று வரும். இந்த தொழுகையை பொறுத்த மட்டிலும் குழந்தைகள், பெண்கள், சிறுவர்கள் அதேபோல ஆண்கள் என அனைத்து தரப்பினருமே இந்த காலையில் இந்த ரம்ஜான் பெருநாள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருவார்கள். இந்த ரம்ஜான் மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஏழை எளிய மக்களுக்கு அதிக அளவிற்காக நன்மை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த பெருநாள் தினத்தில் அவர்கள் இதுபோன்ற சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று இந்த சிறப்பு துவாவின் போது இவர்கள் இந்த பெருநாள் தொழுகையின் போது உலக அமைதி பெற வேண்டும், போர் சூழல் தணிந்து அனைத்து மக்களும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், விவசாயம் செழிக்க வேண்டும் என பல்வேறு சிறப்பு பிரார்த்தனைகளிலும் கூட ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பிலாக மதுரை எல்லிஸ் நகர் பகுதி, அதேபோன்று தமுக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அதிகாலை 7 மணி முதலாக பெருநாள் சிறப்பு தொழுகையானது நடைபெற்று வருகிறது. ஜெயா, ரம்ஜான் சிறப்பு தொழுகை குறித்த விவரங்களோடு நேரலையில் இணைந்தமைக்கு நன்றி சல்மான்.